ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்திலும் உங்கள் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனையில் நாம் வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிறோம். இந்த 2 நாட்களில் நாம் தொடர்ச்சியாக அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நாம் தியானத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் சிலுவை குறித்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறது வழக்கமாய் வைத்திருக்கிறோம். அவனமாய் இந்த நாளில் சிலுவை குறித்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். சகோதரரே, இதுவரைக்கும் நான் நிர்ணய சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவை பற்றி நாம் அநேக காரியங்களை படித்து வந்திருக்கிறோம். சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்வது, சிலுவையில் மாம்சத்தை அறைவது. கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். அவர் மரித்து உயிர் தெழுந்ததினாலே மறுமை வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நித்திய பேரின்பம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்தியனில் பிழைத்திருக்கிறார் என்று சிலுவை குறித்து பல காரியங்களை நாம் படித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு சிலுவையினால் உண்டாகிற ஒரு இடரல், சிலுவை பற்றிய இடரல் ஒளிந்திருக்குமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது சிலுவையினால் வருகிற இடரலை குறித்து அவர் எழுதுகிறார். சிலுவையினாலே ஒரு இடரல், அவருக்கு என்ன இடரல் வந்துவிட்டது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் விருத்த சேதனத்தை பிரசங்கியாமல் கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பை பிரசங்கிக்கிறார். கலாத்திய திருச்சபையிலே அவர் சுவிசேஷ ஊழியத்தை முடித்துவிட்டு சென்ற பிறகு ஒரு சில யூதர்கள் வந்து, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை குழப்பி சுவிசேஷத்தை விட்டு அவர்களை வேறு திசை திருப்புகிறார்கள். இதை பவுல் அறிகிற பொழுது பவுல் அதை குறித்து கலாத்திய திருச்சபையாரை கண்டிக்கிறார். விருத்த சேதனத்தை பற்றி நான் பேசியிருந்தால் எனக்கு துன்பமே இருக்காது, யூதர்களோடு நான் ஒருமித்து போயிருப்பேன். விருத்த சேதனம் அல்ல, கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பு என்று பேசினதுனால இதுவரைக்கும் நான் துன்பப்படுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவை ஒரு சிலருக்கு இடரலாய் இருந்தது என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கிற பொழுது அங்கே நாம் இப்படி நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அவர் யூதருக்கு இடரலாய் இருக்கிறார். சிலுவை ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. இன்றைக்கும் சிலுவை பலருக்கு இடரலாய் இருப்பது போல் இருக்கிறது. இந்த சிலுவை பற்றிய தியானத்தில் இதை இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஆவின்படி பிறந்தவர்களை துன்பப்படுத்துவது அப்போ அப்படி நடந்துச்சு, இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்ப நீங்க ஆவிக்கேற்ற வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி விடுவீர்கள் என்றால் சிலுவை உங்களுக்கு பலனாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் மாம்சத்தின்படி இருந்தால் சிலுவை இடரலாக இருக்கும். சிலுவை பற்றிய இடரல் பவுலுக்கு இருந்தது என்பதை பவுல் இங்கே பதிவு செய்கிறார். இன்றைக்கு நமக்கு சிலுவை இடரலா இருக்கா, சிலுவை நமக்கு பலனா இருக்கிறதா என்பதை இந்த அதிகாலை வேளையில நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சிலுவை நமக்கு பலனா இருக்கட்டும். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஏசாயா 55:3. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை என்கிற ஒரு பதம்.
கிருபை குறித்து நாம் நிறைய படிச்சிருப்போம். கிருபை பற்றி நமக்கு நன்றாய் தெரியும். கிருபை என்பது பல நிலைகளிலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. கிருபையை பற்றி நாம் பல சத்தியங்களை அறிந்திருக்கிறோம். கிருபையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து, கிருபையினால் நிலை நிற்பதை குறித்து, கிருபையினால் வாழ்வதை குறித்து, உங்களுடைய கிருபை தான், கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமில்லை என்று சொல்லுவது, இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான காரியம். இங்கே தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபை, நிச்சயமான ஒரு கிருபை பற்றி பேசுகிறார். கிருபை குறித்து புரிந்து கொள்வதற்கு 3 நிலையிலே கிருபைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான கிருபை, கிருபை என்றால் எல்லாருக்கும், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் அருளப்படுகிற பொதுவான ஒரு கிருபை, காமன் கிரேஸ் என்று சொல்லுவோம். பொதுவான கிருபை. அந்த காமன் கிரேஸ் எங்க இருக்குன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசி பாருங்க. எபேசியர் 2:5. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உலகத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படும்படி கிருபை கொடுக்கப்பட்டது. 2:8 நீங்க படிச்சீங்கன்னா அதுல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதுல தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்கிறது. கிருபையினால் ரட்சிப்பு, இது காமன் கிரேஸ், இது பொதுவான கிருபை. பொதுவான ஒரு கிருபை ரட்சிப்புக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத இருக்கிற மனுக்குலம் ரட்சிக்கப்படும்படி, ரட்சிக்கப்படாத இருக்கிற மனிதன் ரட்சிக்கப்படும்படி, ஒரு பாவி ரட்சிக்கப்படும்படி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி பொதுவான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் உங்களுக்கு சொல்வேன், ஒரு ஸ்பெஷல் கிருபை, சிறப்பான கிருபை. ஒரு ஸ்பெஷல் கிருபை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அது எந்த விதமான ஸ்பெஷல் கிருபை என்பதை ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்களேன். ரோமர் 6:23. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். கிருபை வரமோ, இது வரத்தை குறித்து பேசுகிறது. ஆண்டவர் ஒரு சிறப்பான கிருபை அருளுகிறார். அந்த சிறப்பான கிருபை என்ன என்றால், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வரம், கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆவியின் வரங்கள் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் அருளுகிற கிருபையின் வரங்களை அது வெளிப்படுத்துகிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளை, கிருபை வரங்களை கொடுக்கிறார். இது ஸ்பெஷல் கிருபை, சிறப்பான கிருபை. பொதுவான கிருபை என்பது அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்காய், சிறப்பான கிருபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்கள் வரங்களிலே வளருவதற்காய். அவர் உங்களை அழைத்திருப்பது, உங்களை ரட்சித்திருப்பது, உங்களுக்கு வரங்களை கொடுத்திருப்பது நீங்கள் அவரில் நிலை நிற்பதற்காய், அவரோடு நடப்பதற்காய், அவரோடு வாழுவதற்காய். இன்னும் நான் சொல்லுவேன் என்றால், a personal grace is given. ஒரு தனிப்பட்ட கிருபை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. பர்சனல் கிரேஸ். முதல்ல சொன்ன காமன் கிரேஸ், ரெண்டாவது ஸ்பெஷல் கிரேஸ், மூன்றாவது பர்சனல் கிரேஸ். தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை. நாம் இன்றைய தினத்திலே தியானிக்க வேண்டிய அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் என்னோடு கூட திருப்புவீர்கள் என்றால், 13ஆம் அதிகாரம் 33ஆம் அல்லது 34ஆம் வசனத்தை வாசிங்க. 34ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருமணம் பற்றினார். நிச்சயமான கிருபை ஒரு தனிப்பட்ட நபருக்கு, தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபை. ஏசாயா 55:3 நாம் வாக்குத்தத்தமாய் பெற்றோமே, அதே வசனம் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து கையாளப்படுகிறது. அதை குறித்து அப்போஸ்தலர் பேசுகிற பொழுது, இயேசுவை எழுப்பினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தத்தை, 33ஆம் வசனம், அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறி போகிறதில்லை, வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில்
இங்க நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பர்னபாவும் சவுலும் ஆண்டோட ஊழியத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் நாம் படித்தோம். 13ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்கள் வரை படித்த பொழுது அங்கே 5 பேர் ஊழியத்தில் இருக்கிறார்கள். பர்னபாவிலே ஆரம்பிக்கிறார், சவுலிலே முடிக்கிறார். இவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அந்தியோகியாவில் அவருடைய ஊழியம் அப்படி இருந்தது. ஆதி திருச்சபையில் அவருடைய ஊழியம் அப்படி இருந்தது. அதைத் தொடர்ந்து நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 52ஆம் வசனம் வரை பார்க்கிற பொழுது இந்த பர்னபாவையும் சவுலையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொன்னார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பவுலை கொண்டு அவர் நடத்துகிறார். இந்த பவுலை ஊழியத்தில் தெரிந்து கொண்டு அவர் நடத்துகிற பொழுது வித்தியாசமான காரியங்கள் சம்பவிக்கிறது. இந்த பவுல் ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படி ஒரு வாய்ப்பை பெறுகிறார். இந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே ஜெப ஆலயத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற பொழுது நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமாகவும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரர், நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இது யார்கிட்டனா பர்னபாட்டையும் பவுல் இடத்திலும். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி 16ஆம் வசனம், இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள் என்று சொல்லி பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். பவுலுடைய பிரசங்கத்தை நீங்க இங்க பாத்தீங்கன்னா, பவுலுடைய பிரசங்கத்தில் ஒரு முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் வழி நடத்துவதை பற்றி அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்திட்டு வந்தாரு, அதன் பிறகு நியாயாதிபதிகளை கொண்டு எப்படி நடத்தினார், ராஜாக்களை எப்படி ஏற்படுத்தினார், அந்த ராஜாக்களிலே இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார் என்பதை பற்றியெல்லாம் பவுல் ஒரு விளக்கமான செய்தியை, ஒரு பெரிய செய்தியை, ஒரு பிரீஃபான செய்தியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். பேசுகிற பொழுது அவருடைய செய்தி முடித்தவுடனே சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வாரம் நீங்க வாங்க, மீந்து இருக்கிறதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே அவர்கள் போகிறார்கள். பவுலும் பர்னபாவும் போறாங்க. போனா அந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. கூட்டம் அதிகமாக இருக்கிறதை கண்டு யூதர்கள் பவுலுக்கு எதிராக அவர்கள் ஒரு எண்ணம் கொள்ளுகிறார்கள். இவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க. கொஞ்சம் நீங்க பாருங்களேன், 44ஆம் வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் கூட்டத்தை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள். நீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 50ஆம் வசனத்தை வாங்கலேன். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரியையும் எழுப்பிவிட்டு பவுலை பர்னபாவை துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். சிலுவை யூதர்களுக்கு இடரலாய் மாறி போனது. சிலுவை யூதர்களுக்கு இடரலாய் மாறி போனது. பர்னபாவை பவுலையும் அந்த பட்டணத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருச்சபைகளில் போதகர்களை துரத்தி விடுகிற அனுபவங்கள்லாம் இருக்கு. ஊழியம் செய்கிறவர்களை துரத்தி விடுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இது எங்கிருந்து வந்துச்சுன்னா, இது ஆதி திருச்சபையில இருந்திருக்கு என்பதை படிக்கிற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அன்றைக்கே யூதர்கள் இவர்கள் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் உற்சாகம் அடைந்தார்கள். ஜனங்கள் திரளாய் வந்தார்கள். அதை கண்ட பொழுது யூதர்கள், செபாலய தலைவர்கள் பொறாமை கொண்டு பர்னபாவுக்கும் பவுலுக்கும் எதிராக எழும்பி, பாருங்க, இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சவுல் பவுலாக மாறினார். சவுல் பவுலாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை பற்றி படிப்பீங்க. மாறின பொழுது இவர் வருகிறார் என்றால் எல்லாரும் பயப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் பயப்படுகிறார்கள்.
இவர் சபையை துன்புறுத்தினவராயிற்று, இவரை எப்படி நாம் நம்முடைய கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். பயப்படுகிற பொழுது இந்த பர்னபாவை தான் சவுலை, பவுலாக மாறின சவுலை அழைத்து கொண்டு அவரிடத்தில் போய் அவரோடு சேர்க்கின்றார். பாருங்களேன், 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரை அழைத்து கொண்டு போய் அவன் பிரசங்கிக்கிறதை குறித்து இந்த பர்னபா தான் அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்கள்லேயே, இன்னும் சொல்ல போனால் பர்னபா ஒரு சீனியர் ஊழியத்தில். அவர் தான் அப்போஸ்தலரிடத்துல பவுலை அழைத்து கொண்டு போகிறார். இன்றைக்கு அந்தியோகியாவிலே பவுலும் பர்னபாவும் சேர்ந்துதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த பர்னபா பவுலுடைய ஊழியம் ஒரு வித்தியாசமான ஊழியமாக மாறுகிறது. மாய வித்தைக்காரனுடைய மனம் திரும்புதல் வருகிறது. இந்த பவுலும் பர்னபாவும் செபாலயத்தில் பேசுகிறார்கள், யூதர்களை தேடி போகிறார்கள், யூதருடைய செபாலயங்களில் பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது அங்கே கூட்டம் கூடுகிறது, அங்கே பட்டணத்தார் அனைவரும் வருகிறார்கள். தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து நாட்களில் திருச்சபையின் வரலாறை குறித்து, ஆதி திருச்சபையிலே சபையிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடை குறித்து, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நடப்பதை குறித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் உங்கள் அனுதின வாழ்க்கையில் ஒரே ஒன்றை நீங்கள் நினைக்க வேண்டும். சிலுவை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? சிலுவை உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதா அல்லது சிலுவை உங்களுக்கு பலனாய் இருக்கிறதா? வேதம் சொல்கிறது யூதருக்கு அது இடரலாய் இருந்தது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கிறோமே. நமக்கு அது எப்படி இருக்கிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை, சட்டத்திட்டங்களை சொல்லி மாம்ச கிரியைகளே இருந்தால் அது உங்களுக்கு இடரலாய் இருக்கும். ஆண்டவரை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் தேவ பலனாய் இருக்கும். நிச்சயமான கிருபை ஆண்டவர் தர விரும்புகிறார். தேவன் நம்மை அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஏசாயா 55:3 வசனத்தை திரும்ப ஒரு வாசித்து, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள கேளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று நீர் அழைக்கிறீர். நாங்கள் சிலுவை சுமந்தோராய் உம்மை பின்பற்றி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. உடைய ஆளுகை இருக்கட்டும், உடைய பிரசனம் இருக்கட்டும், உடைய வழி நடத்துதல் இருக்கட்டும். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நிறைவாய் கட்டளிட்டு தாரும். உடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த திருவசனங்களை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு விளக்கி காண்பித்தரணும். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நிச்சயமான கிருபை எனக்கு உண்டு என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவரே, இந்த தேசத்தில் அருளப்படுகிற காமன் கிரேஸ் என்ன என்பதையும், விசுவாசிகள் கொடுக்கப்படுகிற ஸ்பெஷல் கிரேஸ் என்ன என்பதையும், ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தனி கிருபை என்ன என்பதை, இண்டிவிஜுவல் கிரேஸ் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த பர்சனல் கிரேஸை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை தான். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த திருவசனங்கள் எங்கள் செவிகளை ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கட்டும். எங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அமர்வோம்.